Hi, hello and welcome. This is A. Charulata from Changalpat, St. Paul's. Class 12 கான accountancy reduced syllabus கான revision போயிட்டு இருக்கு. அதில் Unit 2 not for profit organization பார்த்துட்டு இருக்கோம். இதில் எதெல்லாம் reduced அப்படின்றத ஏற்கனவே ஒரு மாடியூலில் போட்டிருக்கேன் நான். இந்த மாடியூலில் வந்து நான் வந்து from exercise sum number 14லேருந்து போடுறேன். 14, 15 and 16 வந்து it is about treatment of consumable items. So இந்த consumable items வந்து அதெல்லாம் எதெல்லாம் consumable items in not for profit organization பார்த்தீங்கன்னா sports material, stationery, medicines இதெல்லாம். இது எங்க வரும் அப்படின்னா it will appear in the income and expenditure side and in the debit side, that is expenditure side of the income and expenditure account. இது எப்படி நம்ம காமிப்போம் அப்படின்னா consumption is equal to opening stock plus purchases minus closing stock, அப்படிதான் நம்ம expenditure sideல அதை காமிப்போம். இன்னொன்று இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட்லையும் காமிக்கணும். ஓகே, அண்ட் இஃப் தெர் இஸ் எனி சேல் ஆஃப் த கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் அப்படின்னா இட் வில் பி ஷோன் ஆன் த கிரெடிட் சைட் ஆஃப் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு த கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் வில் பி ட்ரீட்டட் இன் த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸைஸ் சம் நம்பர் 14, 15 and 16 வந்து இட் இஸ் அபவுட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த கன்சியூமபிள் ஐட்டம்ஸ். வில் சி எக்ஸைஸ் சம் நம்பர் 15, 16 இல்ல 14, 15 and 16. We will go to exercise sum number 14 now. Okay. This is exercise sum number 14 given in our textbook. How the following appear in the final accounts of Marthandam Women's Cultural Club Association. Marthandam Women's Cultural Association. இதில் என்ன கொடுத்திருக்கானா stock of sports material on 1/4/2018 16,000. Sports material purchased during the year 84,000. Stock of sports material on 31st March 2019 is 10,000. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது 1/4/2018 அப்படிங்கிறது வந்து ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் 31st March 2019 கொடுத்திருக்கிறது வந்து க்ளோசிங் அண்ட் நடுவில் இருக்கு இல்லையா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ், அது வந்து பர்ச்சேஸ்டு டியூரிங் த இயர். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் வில் அப்பியர் இன் த எக்ஸ்பெண்டிச்சர் சைட் ஆஃப் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். அதை எப்படி காமிக்கணும் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 16,000 கொடுத்துருக்காங்க, அது கூட பர்ச்சேசஸ் ஆட் பண்ணுறோம் 84,000, வி கெட் 1 lakh அண்ட் தென் அதோட க்ளோசிங் ஸ்டாக்கை சப்ராக்ட் பண்ணால் வி கெட் 90,000. 1 lakhல 10 போச்சுன்னா மீதி 90,000. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த க்ளோசிங் ஸ்டாக் வந்து இட் வில் ஆல்சோ அப்பியர் இந்த பேலன்ஸ் ஷீட் இந்த அசட் சைட் க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி we have to write this 10,000. So this is about exercise sum number 14. It is about consumable items. Now we will move on to exercise sum number 15. And this is a question regarding exercise sum number 15. How will the following appear in the final accounts of Vedaranyam Sports Club? Okay, opening stock of bats and balls, purchases of bats and balls during the year, sale of old bats and balls rupees 2,000 and closing stock of bats and balls 4,000. இதுவும் வந்து கன்சியூமபிள் ஐட்டம். இது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல அப்பியர் ஆகும். ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். இந்த சேல் அப்படின்னு இருந்ததுன்னா அது எங்க அப்பியர் ஆகும்னு சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சேல் பண்ணா நமக்கு இன்கம், அதனால அந்த சேல் ஆஃப் ஓல்டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ் மட்டும் 2,000 மட்டும் இன்கம் சைட்ல காமிக்கணும். மீதி மூணும் நம்ம ஆஸ் யூஷுவல் ஓப்பனிங் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக்னு காமிக்கணும். அதே மாதிரி இது ஃபைனல் அக்கௌண்ட்ஸுங்கிறதுனால பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைட்ல க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் 4,000 காமிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கான ஃபார்மட் இந்த புக்ஸ் ஆஃப் வேதாரண்யம் ஸ்போர்ட்ஸ் கிளப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019. எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் ஓப்பனிங் ஸ்டாக் 3,000 பிளஸ் பர்ச்சேசஸ் 70,000, 20,000 ஆகுது. அதோட க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணால் வி கெட் 16,000. அண்ட் தென் இந்த சேல் ஆஃப் ஓல்டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ் ஷுட் அப்பியர் இந்த இன்கம் சைட் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த க்ளோசிங் ஸ்டாக் ரெண்டு இடத்துல வரணும் இல்லையா. இந்த 4,000 பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் நம்ம காமிச்சிருக்கோம். சேல் ஆஃப் ஓல்ட் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் இன்கம் சைடில் அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட்டில் க்ளோசிங் ஸ்டாக் காமிச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் எக்ஸசைஸ் சம் நம்பர் 15. அதுக்கான சொல்யூஷன் இது. நவ் வி வில் மூவ் டு எக்ஸசைஸ் சம் நம்பர் 16. This is a sum given in our textbook regarding exercise sum number 16. Show how the following items will appear in the income and expenditure account of Sri Sirkari Singers Association. Stock on 1st April 2018 2,600,
Purchase of stationery during the year 6,500. Stock of stationery on 31st March 2019 2,200. So இப்போ இது வந்து opening stock, இது plus purchases minus closing stock. இது வந்து as usual நம்ம income and expenditure expenditure side காமிக்க போறோம் because it is consumable items. Okay, and in the closing stock வந்து நம்ம as usual balance sheet நம்ம காமிக்கிறோம். ஆனா இங்க வந்து என்ன क्वेश्चनனா how the item will appear in the income and expenditure account மட்டும் தான் கேட்டிருக்காங்க. So we need not do the balance sheet. So this is regarding exercise sum number 16 kana solution in the books of Sirgadi Singers Association. Income and expenditure account for the year 31st March 2019. Expenditure side la opening stock plus purchases minus closing stock gives you 6,900. This is a solution regarding exercise sum number 16 in consumable items. Next நம்ம பார்க்க போறது exercise sum number 17 and 18. அது என்ன அப்படின்னா it relates to the treatment of income and expenditures pertaining to the specific fund. Specific fund தான் என்னன்றது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது fund அப்படின்றது வந்து ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு கிளப்புக்கு கொடுப்பாங்க. அந்த ஃபண்ட் எப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா இந்த பர்பஸுக்காக வச்சுக்கோங்கன்னு சிலது கொடுப்பாங்க. மேட்ச் ஏதாவது நடத்துறீங்கன்னா அந்த மேட்சுக்காக இந்த ஃபண்டை வச்சுக்கோங்க, டோர்னமெண்ட்டுக்காக இந்த ஃபண்டை வச்சுக்கோங்க, நீங்க பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக இந்த ஃபண்டை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்கறது எல்லாம் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட். ஓகே, அந்த ஃபண்ட் எல்லாம் நம்ம எங்க காமிப்போம் அப்படின்னா இட் ஷுட் பி ஷோன் இன் த liability side of the balance sheet. ஓகே, so far நம்ம பார்த்தது consumable items, அது வந்து income and expenditureல தான் appear ஆகும். But இந்த specific funds will not be recorded in the income and expenditure. அதே மாதிரி specific fund investmentன்னு ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா அதை வந்து asset side of the balance sheetல காமிக்கிறோம். As I said earlier, it should not be recorded in the income and expenditure. அதாவது specific funds income and expenditureல record பண்ணக்கூடாது. It will be directly shown in the liability side of the balance sheet. அதுக்கப்புறமா ஏதாவது இன்கம்ஸ் இருந்ததுன்னா அந்த ஃபண்டுக்கு அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எனி எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு த ஃபண்ட் அப்படின்னா இட் ஷுட் பி சப்ராக்டட் ஃப்ரம் த ஃபண்ட் அக்கௌண்ட். அண்ட் இஃப் தெர் இஸ் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் இருந்ததுன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல அப்படின்னா தட் இஸ் should be added to the fund account in the liability side. அதே சமயம் it will be shown in the asset side of the balance sheet as an accrued interest on investment. அதை நம்ம காமிப்போம். ஓகே, so this இந்த specific fund அப்படிங்கிறது exercise sum number 17 and 18ல நம்ம பார்க்கிறோம். ஓகே, this is about treatment of income and expenses pertaining to the specific funds. This is a sum given in our textbook regarding exercise sum number 17. Chennai Tennis Club had the match fund showing the credit balance of rupees 24,000 on 1st April 2018 and receipt to the fund during the year was rupees 26,000. Match expenses incurred during the year was 33,000. How these items will appear in the final accounts of the club for the year ended 31st March 2019. இது ஒண்ணுமே கிடையாது. இது வந்து மேட்ச் ஃபண்ட், கிரெடிட் பேலன்ஸ் வந்து 24,000 அப்படின்னு சொல்லிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைட்ல காமிக்கிறோம். பேலன்ஸ் ஷீட் ஓபன் பண்ணி லைபிலிட்டிஸ்ல மேட்ச் ஃபண்ட்னு 24,000 போடு. அது கூட மேட்ச் ஃபண்ட் ரிசிப்ட் 26,000 ஆட் பண்ணு. அது கூட மேட்ச் எக்ஸ்பென்சஸ் 33,000 சப்ட்ராக்ட் பண்ணு. So in the books of Chennai Tennis Club, balance sheet as on 31st March 2019, liability side la and the credit balance on சொல்லிருக்காங்க இல்லையா, match fund on 1/4/18 24,000, அது கூட receipt 26,000 add பண்ணா 50,000, அது கூட expenses minus பண்ணா 33,000 minus பண்ணா we get 17,000. This is a solution regarding exercise sum number 17. Okay, we will move to exercise sum number 18 now. This is a sum given in our textbook regarding exercise sum number 18. How will the following appear in the final accounts of Karakudi Sports Club for the year ending 31st March 2019? இது என்ன கொடுத்திருக்கானா fund, tournament fund. இந்த மாதிரி specific fund வந்ததுன்னா it should be shown on the balance sheet liability side. Consumable items தான் நம்ம income and expenditure காமிப்போம். 17th and 18th sum it's related to the specific funds. அப்ப நம்ம balance sheetல தான் காமிக்கணும், liability sideல தான் காமிக்கணும். ஓகே, இது வந்து opening tournament fund அப்படின்னு liability sideல 90,000 first போட்டுடு. இது வந்து tournament fund investment அப்படின்னா அதை நம்ம asset
அசட் சைடில் 90,000 காமிக்கணும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் டோர்னமெண்ட் ஃபண்ட் அப்படின்னா இந்த 90,000 டோர்னமெண்ட் ஃபண்டோட ஏதாவது ரெசிப்ட்ஸ் இருந்தால் ஆட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, இந்த 9,000 ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் டோர்னமெண்ட் டொனேஷன் டு டோர்னமெண்ட் ஃபண்ட் அதுவும் ரெசிப்ட் தான் நமக்கு, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 10,000 ஆட் பண்ணிக்கிறோம். டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் இதை நம்ம லெஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டோர்னமெண்ட் ஃபண்ட் 90,000, அது கூட இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் 9,000 ஆட் பண்ணு, அது கூட டொனேஷன் 10,000 ஆட் பண்ணு, மைனஸ் இந்த டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணிக்கும். அண்ட் இந்த டோர்னமெண்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அசட் சைடில் காமி. ஸோ அதுக்கான ஃபார்மேட் எழுதிக்கோ. பேலன்ஸ் ஷீட்டில் தான் அப்பியர் ஆகும். இந்த புக்ஸ் ஆஃப் வேதாரண்யம் ஸ்போர்ட்ஸ் கிளப் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2019. லைபிலிட்டிஸ் அசட்ஸ், லைபிலிட்டி சைடில் ஃபண்ட் அது கூட இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணு, டொனேஷன் ஆட் பண்ணு, தென் எக்ஸ்பென்சஸை மைனஸ் பெற்று we get 49,000. டோர்னமெண்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அசட் சைடில் நம்ம 90,000 காமிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து யூனிட் 2க்கான ரெடியூஸ்டு சிலபஸ் ரிவிஷன் பார்க்குறோம். அந்த ரெடியூஸ்டு சிலபஸில் எக்ஸைஸ் சம் நம்பர் வந்து நமக்கு 1 to 18. ஸோ நம்ம எக்ஸைஸ் சம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரெடியூஸ்டு சிலபஸ் ரிவிஷனில் நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏற்கனவே கொடுத்த மாடியூலெலாம் வந்து ஃபுல் சம்ஸுமே நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரெடியூஸ்டு சிலபஸில் இல்லுஸ்ட்ரேஷன் வந்து 1 to 15. ஸோ இந்த எக்ஸைஸ் சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் இல்லுஸ்ட்ரேஷனை ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன் ஆர்டர் டு கெட் ஃபுல் மார்க்ஸ் யூ ஷுட் ஸ்கோர் சென்டம் இன் அக்கௌண்டன்சி. ஓகே, ரெடியூஸ்டு சிலபஸை நல்லா குயிக்காக ரீகேப் பண்ணிக்கோங்க. நான் போடையில் கூடவே நீங்களும் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இட் வில் பி மச் ஈஸியர் ஃபார் யூ டு கெட் குட் மார்க்ஸ் in your public examination. All the best children, and later on we will see to unit 3 கான reduced syllabus அடுத்த மாடியூல்ல உங்களுக்கு போடுறேன். Fine, thank you.